கேன்டன் ஃபேர்ல பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புதுசா, இன்னோவேட்டிவா இருக்கும். அத பார்த்த உடனே நீங்க சப்ளையர் கிட்ட பிரைஸ் எவ்வளோ, எம்ஓகி எவ்வளோ மட்டும் தான் கேட்பீங்க. ஆனா இந்தியாக்கு நீங்க இம்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் மட்டும் கண்டிப்பா பத்தாது. ஆஸ் அன் இந்தியன் பையரா சப்ளையர் கிட்ட நீங்க சில முக்கியமான டீட்டெயில்ஸ கண்டிப்பா கலெக்ட் பண்ணணும். அவங்க மேனுஃபேக்சரா இல்ல ட்ரேடிங் கம்பெனியா? ஆல்ரெடியா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களா? ப்ராடக்ட் ஹெச்எஸ் கோட் என்ன? பிஸ் சர்டிஃபிகேட் ரெக்வயர்மெண்ட் இருக்கா? எஃப்ஓபி இல்லைன்னா எக்ஸோ பிரைஸ் 2 டேர்ம்ஸ்லையுமே அவங்க பண்ணுவாங்களா? பேக்கிங் டீட்டெயில்ஸ் என்ன? டெஸ்ட் ரிப்போர்ட்டு இல்ல அதர் சர்டிஃபிகேட் ரெக்வயர்மெண்ட், டெலிவரி டைம் இதெல்லாம் கிளியரா இருக்கான்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த டீட்டெயில்ஸ் இல்லாம பிளைண்டா நீங்க ஆர்டர் பண்ணினா ஷிப் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். சப்ளையர் கிட்ட கேட்க வேண்டிய டீடைல்டு செக்லிஸ்ட் பிடிஎஃபா வேணும்னாக்கா ஓஜஸ்லின் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல செக்லிஸ்ட்னு டைப் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க.